ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்சு குளித்து விளக்கெல்லாம் வச்சாச்சு. நேராக வந்துட்டு நெக்ஸ்ட்டு குக்கிங் வேலை தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் இன்றைக்கி சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான், ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கிராண்டாக தான் இருக்குது. ஏன்னா இட்லி, மசாலா தோசை, சட்னி, சாம்பார், கேசரி எல்லாமே பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு நான் நவராத்திரி டேஸில் எடுத்த ஒரு குட்டி வீடியோ தான், ஆனால் போஸ்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ கேசரி வந்துட்டு பண்ணியிருந்தேன். அன்றைக்கி ஒரு ஸ்வீட்டு கேசரி பார்த்திங்கன்னா ரவா கேசரி பண்ணியிருந்தேன். கலர் எல்லாம் நான் ஆட் பண்ணலை, சிம்பிளான ஒரு கேசரி தான் பண்ணியிருந்தேன். இது நம்மளுக்கு வந்துட்டு டேஸ்ட் பண்ண முடியாது, நான் பிரசாதத்துக்கு வைக்கிறதுனால டேஸ்ட் பண்ண முடியாது, பட் பர்ஃபெக்டாகவே வந்துருந்துச்சு. சூடாக சாம்பாரும் ரெடி பண்ணிட்டேன். எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சிம்பிளான ஒரு சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன், தாளிக்கணும். இது வந்துட்டு மசாலா தோசாவுக்கு வேண்டிட்டுள்ள மசாலா ரெடி பண்ணியிருந்தேன். தோசை ஊற்றுறதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இனிமேல் தோசை ஊற்றணும். அதுக்கப்புறம் கேசரி பண்ணி ரெடி ஆனதுக்கு உடனே நான் விளக்கு கிட்ட வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி தான் பண்ணி வச்சுருந்தேன், பட் மசாலா தோசை மட்டும் எனக்கு பண்ணோம், பாக்கி எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. பக்கத்தில் உள்ள 2-3 குழந்தைங்களை மட்டும் சாப்பிட்றதுக்கும் சாமி கும்பிட்றதுக்கும் கூப்பிட்டுருந்தேன். அவங்க ஓகேன்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து உட்காந்ததுக்கப்புறம் நான் தோசை சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாதா தோசை இல்லைங்க, இது வந்துட்டு மசாலா தோசை. ஸோ இட்லி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. மசாலா தோசை சூடோடு எடுத்து கொடுத்துட்ருந்தேன். சட்னி தாளித்து வச்சுட்டேன். சட்னி பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு எல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் தட்டில். அவங்களுக்கு சாம்பார் வந்துட்டு அவங்க எடுத்து சாப்பிட்டுக்கிடுவாங்க, அப்படியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். குழந்தைங்களும் வந்திருந்தாங்க. குழந்தைங்களோட பர்மிஷன், அவங்களோட பேரண்ட்ஸோட பர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் இந்த வீடியோ வந்துட்டு நான் ரிலீஸ் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கெல்லாம் நோ ப்ராப்ளம் இந்த வீடியோ வந்துட்டு நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணுறது. அவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்ருந்தாங்க. ஏன்னா அந்த பிளேட்டு ஃபுல்லாகவே காலி ஆகிறது பார்க்கும்போதுலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால நல்லா சாப்பிட்ருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸ்வீட்டுக்கு கேசரி கொடுத்துருந்தேன், பட் ஸ்டில் எனக்கு ஏதோ ஒரு திருப்தி இல்லை. அதனால லட்டு வந்துட்டு நான் பேக்கரியிலேருந்து வாங்கி கொடுத்துருந்தேன். கேர்ள்ஸுக்கு வந்துட்டு நான் இந்த ஒரு சின்ன கிஃப்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துருந்தேன். இந்த நெயில் பாலிஷு, பொட்டு, சாக்லேட்டு, சீப்பு, அதுக்கப்புறம் இந்த மெஹந்தி கோனு அதெல்லாம் வந்துட்டு நான் அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தேன். அந்த பையனுக்கு மட்டும் ஒரு தம்பி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் ஒரு பென்னு, சாக்லேட் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தைங்க கிஃப்டெல்லாம் சாப்பிட்டு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் எல்லாம் சாப்பிட்டோம். அம்மா வந்திருந்தாங்க, அம்மாவுக்கு கொடுத்தேன், ஹஸ்பண்ட் பொண்ணுக்கெல்லாம் கொடுத்தேன். எல்லாருக்கும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது வந்துட்டு என்னோடய ட்ரீம் பிக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபோட்டோ, அதனால தான் ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு நானும் என் பொண்ணும் ஃபோட்டோ வந்துட்டு ஓணம் டேஸில் நாங்கள் எடுத்திருந்தோம். இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு பீஸ்ஃபுல் டே, ஒரு குட்டி விலாக் தாங்க. ஆக்சுவலி எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்குது. வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.